திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் இணைந்து நடத்தும் இந்த ஒரு அருமையான ஆசிரியர் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் முதலில் வரவேற்கின்றோம். முதலில் நமது தமிழ் தாய்ப்பாட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனுடைய தலைவர் ரோட்டேரியன் பி. உமாபதி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம கொஞ்சம் கரகோஷம் பண்ணி ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனுடைய செயலாளர் ரோட்டேரியன் எஸ். சிவசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். போஸ்டல் இன்ஸ்பெக்டர் போஸ்டல் யூனியனுடைய செயலாளர் ரோட்டேரியன் எஸ். மண்டபுத்தர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூலுடைய அசோசியேஷனுடைய ஒன்மேன் ஆர்மி எனது பாசமிகு சகோதரர் திரு எஸ். சுரேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருளாளர் திரு எம். முருகசாமி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட மழலை மற்றும் மருத்துவமனை நலச்சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் மாசுவது சகோதரர் திரு டி. சங்கலிங்கம் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மழலை மற்றும் மருத்துவமனை நலச்சங்கத்தினுடைய செயலர் திரு ஜோசப் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி தனியார் பள்ளி நலச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவர் திரு எஸ். சசிகுரு சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி தனியார் பள்ளி சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு டி. ஞானசெல்வ சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது ஒருங்கிணைப்பாளர் திருநெல்வேலி தனியார் பள்ளி சங்கத்தினுடைய எஸ். ரூபிநாத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி தனியார் பள்ளி நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் டி.எஸ்.எம். ஹசன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தேடி சோதனை பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உலகில் பிறவாட பல கொடும் செயல்கள் செய்து நடைமூடி இளப்பரும் மீறி கொடுக்கூட்டில் நிறைவேற்றின் வாயும் பல வேடிக்கை முறைகளை போல நான் உயிர்மீது நினைத்தாயா என்ற முண்டாசிகளை வழங்கி இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் சான்றோர்களையும் சக்தி பீடங்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் இந்த சிறப்பு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம அவார்டு வாங்க போறோம்.
ஒரு வணக்கம் சொல்லலாமா? வணக்கம் சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நல்லது. நான் வீழ்வேன் என்று நினைத்தார்கள். இந்த நான் அப்படிங்கிறது எதுனா நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன், நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல். இந்த பிரைவேட் ஸ்கூல் எப்பவுமே அரசு வந்து ஒரு மாற்றாண்டாய் மனப்பான்மையோட தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்கள், மீடியா எல்லாருமே நமக்கு ஒரு எதிரான மனநிலையில தான் இருக்காங்க. ஆனாலும் நம்ம தான் இன்னைக்கு டாப்ல அடிச்சு மேல போய்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன், அதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. நம்ம ஸ்கூல் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது நம்ம திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் தான். ஒரு தாசில்தார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஒரு 10 பேர் வந்து நின்றுவாங்க. சானிடரி சர்டிபிகேட் வாங்கினாலும் பிரச்சனை, ஆர்டிஐ அமௌண்ட் வரலனாலும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சென்னைக்கு கொண்டு போய் 2-3 மட்டும் போய் அதை வாங்கி கொடுத்தவங்க நம்ம திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் தான். நம்ம எல்லாருமே அந்த அசோசியேஷன்ல மெம்பர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருமைப்படலாம். அடுத்ததாக மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒரு மாதா நினைச்சாங்கன்னா பிதாவாக ஒரு 60% ஆக முடியும். பிதாவாக இருந்தாங்கன்னா மாதாவாக ஒரு 70% உருவாக்க முடியும். ஆனா ஒரு குரு நினைச்சாங்கன்னா 100% மாதாவாகவும் 100% பிதாவாகவும் 100% தெய்வமாகவும் நம்ம ஆகணும். இதுக்கெல்லாம் இந்த குருங்கிற ஸ்தானத்துல நம்ம வந்திருக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இந்த குருவுக்கு நம்ம அந்த பணிக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அதாவது குருங்கிறது மிகப்பெரியது. மாதா நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. பிதா சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய பணியும். நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அருமையான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நம்ம அழகா வந்திருக்கோம். ஒரு காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த காட்டுல உள்ள தீயை அணைக்கிறதுக்காக நிறைய விலங்குகள் வந்து உள்ள ஓடி வருது. யானை வருது, புலி வருது, கரடி வருது, எல்லாமே வருது. தீ அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோம்னா ஒரு சிட்டுக்குருவி, அதுவும் சின்ன அழகுல தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தீயை அணைக்குது. அப்ப அந்த யானை கேட்குது, என்னப்பா நாங்கெல்லாம் நிறைய எடுத்துட்டு வரோம், உன்னால எடுத்துட்டு வர முடியாது, உன் அழகு சின்ன அழகு, அதனால நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, எப்படியும் இந்த காடு தீயிலிருந்து மீற போகுது, மறுபடியும் பசுமையா ஆக போகுது, மறுபடியும் பழங்கள், காய்கறிகள் செழித்து வளர போகுது. அப்ப அந்த நான் பழத்தை சாப்பிடும் போது எனக்கு எந்தவித உணர்வும் இருக்கக்கூடாது. நானும் என்னுடைய தீய அணைக்கிறதுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்னு சந்தோஷமா நானும் அந்த பழத்தை சாப்பிடணும். அதே மாதிரிதான் உங்களுடைய ஒவ்வொருத்தரும் உங்களான ஒரு சின்ன பணினாலும் சரி, பெரிய பணினாலும் சரி, நம்ம சங்கத்துக்கு உதவிகரமா இருக்கணும். சங்கம் நமக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிக்கக்கூடாது, நம்ம சங்கத்துக்கு என்ன செஞ்சு யோசிக்கணும். சங்கம் சூப்பரா செயல்பட்டு இருக்கு. அவையார்ல ஒவ்வொன்றும் உலகத்தினுடைய தலை சிறந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவையார் சொன்னாரு, தலை சிறந்த செயல் அப்படின்னா நம்பிக்கை. மக்களினுடைய நம்பிக்கை பிரைவேட் ஸ்கூலுடைய நம்பிக்கை திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன். அதாவது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நமது பள்ளியில் நடக்கும் சுக துக்கங்களில் பங்கு கொள்ள ஒரு உறவு கிடைத்தால் அது நாம் பெற்ற வரம். அவ்வாறு திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் பெற்ற வரம் நமது திருநெல்வேலி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனுடைய செயலாளர் திரு சுரேஷ் அவர்களை ரோட்டில் பார்த்து நம்மளுடைய கவர்னுடைய தலைவர் பொன்னாடை